வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைடர் ஸ்டிச் ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அந்த ஸ்பைடர் ஸ்டிச், ஓவன் ஸ்டிச் அது மாதிரிலாமே சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட நெக்லைன் எல்லாமே நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரியும் இருக்கும். அதே டயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பைடரோட அந்த வெப்பு மாதிரியுமே நம்மளுக்கு இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம போட்டோம்னா ப்ளவுஸ்லலாம் ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாகவே இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆங்கர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து நெக் டிசைன்லாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம எல்லோ கார்பன் வச்சு ப்ளவுஸில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது வந்து போட்டுக்கலாம். இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஏதோ நீங்கள் காயினோ இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன சைஸ் சர்க்கிள் கிடச்சிதுன்னா அதை நம்ம எடுத்து இது எல்லாமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி இந்த சர்க்கிள் போட்டுக்கலாம். நம்ம சர்க்கிள் போட்டுக்கிட்டு 5 லைன் வர்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள. இதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். எப்படி வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 6 இழை இருக்கிற அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியோட நூலை தான் எடுத்திருக்கோம். இதை வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நூல் போட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 5 லைனுக்கும் ஃபஸ்ட்டு முதல்ல போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 5 லைனுக்குமே போட்டுட்டோம். அடுத்தது உள் பக்கமாக நம்ம இப்படி நாட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து 5 லைனுக்குமே போட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பைடர் வெப்பு மாதிரி இருக்கிறது போடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 6 இழை இருக்கிற மாதிரியான இந்த நூலை வந்து 2ஆக போட்டிருக்கோம். 2 லேயர் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 12 நூல் நம்மளுக்கு இருக்கும். அது மாதிரி போட்டுட்டு கீழே வந்து நம்ம நாட் போட்டுக்கிட்டோம். இந்த இடத்துட்ட நம்ம இப்படி தொடங்கிக்கலாம். இது தொடங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைன் உள்ளதான் நம்ம வந்து விடுவோம். இந்த ஊசியோட பேக் சைடால நம்ம இப்படி விட்டுக்கலாம். இந்த பக்கத்தில் நம்மளுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த த்ரெட்டை விட்டுட்டு இந்த த்ரெட் உள்ள விடணும். இந்த த்ரெட்ல வந்ததுக்கு பிறகு இந்த லைனை விட்டுட்டு இந்த லைன் உள்ள விடணும். இதே மாதிரியே தான் நம்ம ஒன்று விட்டு ஒன்று விட்டுக்கிட்டே வந்துடணும். நம்ம வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் ஜென்டலாக நம்ம போட்டுக்கலாம்.
நம்மளுக்கு அந்த ரவுண்ட் சைஸுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம உள் பக்கமாக விட்டு நாட் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஸ்பைடர் வெப் மாதிரியும் இருக்கும். ரொம்ப அழகாகவே இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.